ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹானா கார்னர். இன்றைக்கி பலூன் எடுத்திருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பலூனில் ஒரு கிராஃப்ட் ஆர்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பலூன் இருந்தாவே போதும். உங்களுக்கு குட்டி குட்டி பலூன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கிராஃப்ட் ஆர்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து ஒரு ப்ளூ கலர் ட்ராயிங் ஷீட் எடுத்து டேபிள் மேலே மாஸ்கிங் டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 கலர் எடுத்துக்கிறேன். க்ரீன், டார்க் க்ரீன் அண்ட் எல்லோ 3 கலர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு டார்க் க்ரீன் எடுத்து ஒரு பேப்பரில் அந்த கார்னரில் இந்த மாதிரி லைட்டாக பெயிண்ட்டை வந்து அப்ளை தான் பண்ணுறேன். அது டிசைன்லாம் நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் இந்த மாதிரி வைங்க. அடுத்து வந்து ஒரு எல்லோ கலர் ப்ரஷ் வந்து அப்படியே இருக்கட்டும், உடனே வாஷ் பண்ண வேணாம். எல்லா கலரும் நம்ம சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஓகே, இப்போ வந்து எல்லோ பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இப்போ பலூன் எடுத்துகிட்டு பாட்டம் ஏரியாவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பெயிண்ட்டை பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலே நல்லா லாங்காக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பெயிண்ட் எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி ஒரு இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பெயிண்ட் இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது, அதனால் இன்னொரு இடத்துல திருப்பியும் அந்த பெயிண்ட் அப்ளை பண்ணுங்கள். பலூனை வந்து லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிளாக டிசைன் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இப்போ அது பெயிண்ட் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு இடத்துல 3 கலரையும் அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீன், லைட் க்ரீன், டார்க் க்ரீன் அண்ட் எல்லோ. ஸோ 3 கலரையும் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் அதே பலூன் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பெரிய சர்க்கிளாக வேணும்னா பெரிய பலூன் எடுத்துக்கலாம், சின்னதாக வேணும் அப்படின்னா சின்ன பலூன் எடுத்துக்கலாம். பட் நான் எல்லாத்துக்குமே ஒரே பலூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ லாங் ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா நல்லா பெரிய பலூனாக வரும், லைட்டாக ப்ரெஸ்ஸிங் கொடுத்திங்கன்னா குட்டி ரவுண்டாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி அந்த பேஜில் பெரிய சர்க்கிள், சின்ன சர்க்கிள் அந்த மாதிரி ஃபுல்லாக போடுறேன். இது வந்து கடைசியாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய பெரிய லீஃப் மாதிரி இருக்கும். சர்க்கிள் ரவுண்டு ஷேப்பில் இருக்கிற லீஃப் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ரிக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ திருப்பி கொஞ்சம் இடம் இருக்குது, அதுலேயும் வந்துட்டு 3 கலர் பெயிண்ட்டையும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு பேப்பரில் பெயிண்ட் அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி பலூன்லேயே கூட நீங்கள் அந்த மாதிரி பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதையே கூட பேப்பரில் இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கனாலும் இதே மாதிரி 3 கலரும் மிக்ஸ் ஆகிட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு சர்க்கிள் சைஸில் சர்க்கிள் ஷேப்பில் உங்களுக்கு வந்து ஒரு லீஃப் மாதிரி கிடச்சிடும். ஓகேவா, கிடச்சிருச்சு. இப்போ நிறையா வந்து வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக ஒரு லீஃபோட டெக்ஸ்சர் உள்ளே இருக்கும். ஆக்சுவலி அது லீஃபோட டெக்ஸ்சரில் பலூனோட டெக்ஸ்சர். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து இந்த லோட்டஸ் எல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கும்ல, அந்த தாமரையோட இலை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ரவுண்டாக இருக்கும், நடுவில் சின்ன சின்ன கோடாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்காக தான் இந்த மாதிரி பலூனை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அது நல்லா காயறதுக்குள்ளே நம்ம இன்னொரு ஒர்க் பண்ணலாம். இன்னொரு ட்ராயிங் ஷீட் எடுத்து அது 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதில் ஒரு சைடில் மட்டும் லோட்டஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஒரு சைடில் மட்டும்தான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ மடித்து வந்து வரைஞ்சிருக்கோம். மடித்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லாக லோட்டஸ் கிடச்சிரும். இந்த மாதிரி பெருசு சின்னதுன்னு 2 எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு கலரிங் பண்ணுறதுக்கு வந்து நான் ஸ்கெட்ச் பெனில் தான் கலர் பண்ணுறேன். டோம்ஸோட ஸ்கெட்ச் பெனில் நல்ல ஒரு டார்க்கான ஒரு பிங்க்கு, அது பிங்க் மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் கூடவே ஒரு ரெட் கலரையும் ஷேடிங் கொடுக்குறேன். எல்லோ, ஒயிட் அந்த மாதிரி என்ன கலர் வேணால் நீங்கள் லோட்டஸ் கொடுத்தீங்கனாலும் அழகாக தான் இருக்கும். ஓகே, எனக்கு நல்ல டார்க் வேணுங்கிறதுக்காக நான் பிங்க்கும் ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். லோட்டஸ்க்கு நடுவில் சின்னதாக ஒரு எல்லோ கலர் டாட்ஸ் வச்சிங்கன்னா அது இன்னுமே அழகாக இருக்கும். ஓகே, அடுத்து இப்போ ஒரு ஒயிட் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ரொம்பவே தின்னான ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த லோட்டஸ் லீஃப் மாதிரி போட்டிருக்கோம்ல, அந்த ஒரு லீஃபும் தனித்தனியாக நம்ம பிரித்து காமிக்கிறோம். அப்போ தான் வந்து அது லீஃப் எல்லாம் தனியாக நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதுக்காக ஒரு சர்க்கிளையும் தனியாக இந்த மாதிரி ஒயிட் பெயிண்டில் தனித்தனியாக வரைஞ்சிங்கன்னா தான் தனித்தனியாக லீஃப் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும். அதுக்காக வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த இலைக்குள்ளே வந்து குட்டி குட்டி வெயின்ஸ் இருக்கும்ல, அதையும் நம்ம வரையணும். அதுக்குமே ஒயிட் பெயிண்ட்டு தான். நல்ல தின்னான ப்ரஷில் இப்போ நான் போடுற மாதிரி ரொம்ப லைட்டாக அங்கங்கே டாட்ஸ் போடுங்க, இல்லாட்டி லைன்ஸாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு லாங்லேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அழகான லோட்டஸோட ஒரிஜினல் லீஃப் மாதிரியே இருக்கும். இதை வந்து நீங்கள் தெரியாதவங்க கிட்ட காமிச்சின்னு இது பலூனை யூஸ் பண்ணியிருக்கோன்னே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்பிடுவாங்க. ஓகே, அடுத்து அந்த லோட்டஸ்க்கு நடுவில் 2 ஸ்டோன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு டைமண்ட் ஷேப் ஸ்டோனும் ஒரு ரவுண்டு ஷேப் ஸ்டோனும் ஒட்டிட்டு அதை எடுத்து அப்படியே வந்து நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம்ல லீஃப், அதுக்கு நடுவில் வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த போர்டுக்கு வந்து இது வந்து ட்ராயிங் ஷீட்டை வந்து கார்ட்போர்டாக மாற்றணும், இல்லாட்டி இதை தூக்கி வேறு எங்கேயாவது நான் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக சைடில் வந்து நல்ல ஒரு திக்னஸ் வேணுங்கிறதுக்காக நான் வந்து வால் புட்டி அதில் வந்து கொஞ்சம் தண்ணி, ஃபெவிகால் 3த்தையும் அப்ளை பண்ணி
இதை வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். இது எதுக்காகனா காஞ்சதுக்கப்புறம் சைடு ஃப்ரேம் நல்லா திக்காக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஒட்டிட்டேன், காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கார்ட்போர்ட் மாதிரி ஆயிடும். இது ட்ராயிங் ஷீட் தான், பட் பார்க்குறதுக்கு நல்லா கார்ட்போர்ட் மாதிரி நல்லா திக்காகிடும். ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம தனியாக போடணுன்னு அவசியமே இல்லை, அதுக்காக தான். ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து பிளாக் கலரில் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நிறைய டிசைன் கொடுத்திங்கன்னா நம்மளோட வரைஞ்ச ட்ராயிங்கோட அட்ராக்ஷன் வந்து கம்மியாயிடும். அதனால் பார்டரில் வந்து நான் ஹெவியாக எதுவும் பண்ணலை. அவ்வளோதான், இந்த ஆர்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ பலூன் யூஸ் பண்ணி நம்ம இப்படி ஒரு லீஃப் அண்ட் லோட்டஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா இந்த ஐடியா இல்லையான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் ரொம்பவே அழகாக தெரியும். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பலூனை வச்சு நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.